ரைஃபிள் கிளப் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மலையாளத்தில் இருந்து வெளியான ஒரு திரைப்படம். அண்ட் அப்போவே அந்த படத்துக்கு பயங்கரமான ரிவ்யூஸ்லாம் போயிட்டு இருந்தது. கண்டிப்பாக தியேட்டரில் போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கன்னு. அப்போ நம்மளால் பார்க்க முடியல. இப்போது ஓடிடியில் அந்த படம் வெளியேறிச்சு, நம்மளும் அதை பார்த்தாச்சு. எஸ், படம் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்டு என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த படத்தில் நமக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்தது, அண்ட் இந்த படம் நமக்கு எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம்னு நினைக்கிறேன். ரைஃபிள் கிளப் இந்த படத்தோட டைரக்டர் ஆஷிக் அபு. இவர் மலையாள சினிமாவோட ஒரு ஓஜி டைரக்டர். ஏன்னா இன்றைக்கி மலையாள சினிமாவில் பல டைரக்டர்ஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், பல்வேறு திரைப்படங்கள் நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த ஓஜி டைம்னு ஒன்று இருக்குது இல்லை, இந்த 2015-16 அந்த டைம்லலாம் கொஞ்சம் மலையாள சினிமா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருப்போம்ல. அந்த டைமில் இவர் இயக்கிட்டு இருந்த படங்கள்லாம் அப்போ மலையாள சினிமாவில் பயங்கர ஃபேமஸ்ஸு. குறிப்பாக சொல்லணுன்னா 22 ஃபீமேல் கோட்டயம், வைரஸ், மாயநதி. இந்த மாயநதி படம்லாம் இப்போ மஞ்சுமல் பாய்ஸில் நிறையா தமிழ் ஆக்ட்ரஸ் நடிச்சிருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல. ஸோ மாயநதியில் இளவரசு சார் ஒரு ரோல் ஒன்று பண்ணிட்டு போவார். சூப்பராக இருக்கும் அந்த படத்தில் அவரோட ரோலு. ஆனால் அந்த படமுமே நல்லாயிருக்கும், நல்லா வாட்சாக இருக்கும். அண்ட் இவர்கிட்டருந்து வெளிவந்தவங்க தான் நீ நிறையா படங்கள் பண்ணிட்டுருக்கிறாங்க, நிறையா முக்கியமான மலையாள சினிமாவோட ஐடலாகவே இருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தில் மலையாள சினிமாவோட முக்கியமான நிறையா கேரக்டர்ஸ் உள்ளே இருக்குது. லைக் திலீஷ் பொட்டன் அண்டு தர்ஷனா ராஜேந்திரன், இப்படி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ்டிங் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அண்ட் இந்த படத்தோட கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, கதை இந்த படத்தில் ரொம்ப சிம்பிளான ஒரு கதை தான். லைக் ரைஃபிள் கிளப்புன்னு ஒரு கிளப்பு, அது காலங்காலமாக இருக்கிற ஒரு கிளப்பு. அதாவது ரொம்ப பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தே, அதுக்கும் முன்னாடி திப்பு சுல்தான் காலத்தில் இருந்தே அந்த கிளப்புக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் காலத்துக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலிக்குள்ளே அந்த கிளப்பு வந்துருச்சு. ஸோ அந்த ஃபேமிலியோட முன்னோர்கள் அவங்க எல்லாருமே துப்பாக்கி சுட்டு அவங்க துப்பாக்கியை ஒரு உடமையாக வச்சுக்கிறாங்க. லைக் துப்பாக்கி அவங்களோட ஒரு கரேஜ் மாதிரி. அவங்க அதை விற்கிறது இல்லை, வாங்கிறது இல்லை, அவங்க அதை அடையணும் அப்படிம்பாங்க. ஒரு நல்ல துப்பாக்கிக்கு ஓனர்ஸ் கிடையாது, சக்ஸஸர்ஸ் தான் அப்படின்னு ஒரு இடத்துல டைலாக் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அது ஒரு கல்ட்டு ஃபேமிலி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபேமிலிக்குள்ளே தஞ்சம் புகுற ஒரு கப்புள். ஆனால் அந்த கப்புள் ஒரு பெரிய ஒரு மர்டரை ஒன்று பண்ணிட்டு வந்துருக்கிறாங்க. அந்த மர்டர் என்னதுன்னா, அது ஒரு ஆர்ம் டீலரோட ஒரு பையன், அவனை கொண்டு வந்துக்கிறாங்க. அந்த ஆர்ம் டீலர் தான் அனுராக் கஷ்யப். ஸோ அவர் மறுபடியும் தேடி இந்த ரைஃபிள் கிளப்புக்கு வராரு. ஸோ ரைஃபிள் கிளப்புக்கு வந்தாருன்னா இவங்க 2 பேருக்குமான மோதல். அதாவது ரைஃபிள் கிளப்பு, இன்னொரு பக்கம் ஆர்ம் டீல்ஸ்லாம் பண்ணுற அனுராக் கஷ்யப், இவரோட டீமு. இந்த மோதல் எப்படி இருக்க போது, கடைசியில் அந்த கிளப்பை காப்பாற்றுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. இவ்வளோ சிம்பிளான லைன் தான். ஆனால் இதை இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே மூலமாக நம்மக்கிட்ட என்கேஜிங்காக படுத்திருக்கிறாரு ஆஷிக் அபு. படத்தில் நிறையா விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் இவங்க எல்லாருமே ஒரு பார்ன் ஹண்டர்ஸ். இவங்க ஹண்டிங் இவங்களோட லைஃப்பில் இருக்கிற ஒரு விஷயம். அதை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி, அதை மெட்டஃபரிக்கலாக வைக்கிற மாதிரி இவங்க ஹண்டிங்க்கு வர ஒரு காட்டு பண்ணியையும் இங்கே அதே டைமில், அதாவது ஹண்டிங் போயிருப்பாங்க இவ ரைஃபிள் கிளப்பில் இருந்து ஒரு சர்டைன் குரூப்பு. அதே ரைஃபிள் கிளப்பை காலி பண்ண ஒரு கேரக்டர் வரும். ஸோ அந்த கேரக்டரையும் ஒரு காட்டு பண்ணியையும் பொருத்தி பார்க்குற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். அண்ட் அதே மாதிரி அனுராக் கஷ்யப்பையும் ஒரு புலியையும் பொருத்தி பார்க்குற மாதிரி ஒரு டிரான்சிஷன் அண்ட் ஒரு சீன் ஒன்று இருக்கும். இது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கமர்ஷியல் படத்துக்கான ஹை மூமெண்ட்டு, எந்த இடத்துல இப்போது மறுபடியும் இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே ஒன்று சேர போகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப சூப்பராக இப்போ எடுத்து வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்ஷன் படத்தை நமக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் இருக்கிற கன் ஷாட்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இயக்குனர் திலீஷ் பொத்தன் சூப்பராக பண்ணியிருந்தார் அந்த கேரக்டரை. அவர் தான் அந்த ரைஃபிள் கிளப்போட இன்சார்ஜ், அவர் தான் ஹெட்டுங்கிற மாதிரி அவர் அதை செம்மையாக பண்ணியிருந்தார். அண்ட் ஒரு கேரக்டருமே நம்ம மனசில் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த ஒரு கேரக்டரோட லுக்கு அண்ட் கேரக்டரோட ஸ்டைல், இது எல்லாமே நம்ம மனசில் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. அண்டு அனுராக் கஷ்யப் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு ரோல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரோல் தான். ஒரு சைக்காட்டிக்கான ஒரு ரோலு, அதை அவர் ரொம்ப சிறப்பாகவே பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அண்டு இந்த படம் ஏன் கண்டிப்பாக போய் பார்க்கணுன்னு சொல்லுவேன்னா, ஒரு ஆக்ஷன் படத்தை இவ்வளவு கன்வின்சிங்காக அது அட் த சேம் டைமில் ரொம்ப புதுசாகவும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத காட்டின ஒரு படம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தை எத்தனை தடவைனாலும் போய் ரீவாட்ச் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ ஒரு என்ஜாயபுளான ஒரு ஃபன்னியான ஒரு படம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது.